அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோ யாருக்கண்டா 2026ஆம் ஆண்டு பேஜ் FWC தேர்ட் டேர்ம் எக்ஸாம் செய்கிறார்களுக்கு. நீங்க இன்றைக்கு பிசிக்ஸ் பாடம் முடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி நேற்று பயாலஜி பாடம் நடந்திருக்கும். உங்களுக்கு நாளைக்கு கெமிஸ்ட்ரி இருக்குது. அப்ப கெமிஸ்ட்ரி படிக்க போறீங்கன்றா உங்களுக்கு பிசிக்ஸ் பயாலஜிலே ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைச்சிருக்கும். நீங்க படிச்சுட்டு போற மாதிரி எக்ஸாமுக்கு பெரும்பாலும் வராது. நீங்க படிச்சுட்டு போற மாதிரி FWC பெரும்பாலும் வராது. ஸோ பாஸ் பேப்பரை தூக்கி செய்றீங்கடா, பாஸ் பேப்பர் எடுத்து செய்றீங்கன்னா தயவு செஞ்சு FWC பேப்பருக்கு ரெடி ஆகாதீங்க. நான் பாஸ் பேப்பர்ல இருக்கிற மாதிரி பெரும்பாலும் வராது. ஒரு 25-30% வந்தாலும் 70% அவங்களோட FWC மாடல் மாதிரி தான் வரப்போகுது. 70% அவங்களோட FWC மாடல் மாதிரி வரப்போகுது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அவங்களுக்கு ஏத்த மாதிரி படிச்சா நீங்க சிம்பிளா 80-90 மார்க்ஸ் எடுத்து போட்டுருவீங்க பிள்ளை. 80-90 மார்க்ஸ் எடுத்து போட்டுருவீங்க. அப்ப என்ன பேப்பர் எடுத்து செய்யறது? FWC 2025ஆம் ஆண்டுக்கு நடந்த 24ஆம் ஆண்டுக்கு நடந்த தேர்ட் டேர்ம் பேப்பர் எடுத்து செஞ்சாலே அதே மாதிரி 23 மண்டா. பட் இன்றைக்கு ஒரு நாளைக்குள்ள செய்து கொள்ள மாட்டீங்க. ஸோ 25-24க்கு உரிய தேர்ட் டேர்ம் பேப்பர் எடுத்து படிச்சு போட்டு அதே ஸ்கீமை பார்த்து திருத்துங்க. சரி வருதா பிள்ளை வருதான்னு பாருங்க. ஒருவேளை உங்கள்ட்ட பேப்பர் ஸ்கீம் இல்லாட்டி நான் எங்கட வாட்ஸ்அப் சேனல்ல அந்த பேப்பர் ஸ்கீமுக்குரிய லிங்கை போடுறேன். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ வாட்ஸ்அப் சேனல்ற லிங்க் வேணுமெண்டா முதலாவது கொமெண்ட்ல நான் வாட்ஸ்அப் சேனல்ற லிங்கை கொடுக்குறேன். அதில் ஜாயின்ட் ஆகுங்க. அதில் ஜாயின்ட் ஆகி பேப்பரை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். அப்படி செய்து பார்க்குறீங்க, உங்களுக்கு பிள்ளை வருது, கரெக்ட் பண்ண பாருங்க. தெரியாட்டி யார்கிட்டையும் கேளுங்க. அப்படியும் உங்களுக்கு சரிவர இல்லாட்டி நாங்க FWC தேர்ட் டேர்ம் செமினார் செஞ்சிருக்கிறோம். இந்த ஒரு 2 நாளைக்கு முதல் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இன்றைக்கும் ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுமெண்டா அதுல 25-24 பேப்பர் செய்பற்றிக்கும். அதுல வீடியோவை அட்மினுக்கு மெசேஜ் போட்டு நீங்க அந்த வீடியோவை எடுத்து படிச்சுக்கலாம். அது பே பண்ணி தான் நீங்க படிக்கணும். அது உங்களோட விருப்பம். நீங்க கூட தேவையேண்டா அதோட உதவியா நாடிக்கலாம். இல்லையா உங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் பேப்பர் எடுத்து நீங்களா செஞ்சு நீங்களா பிள்ளைய கரெக்ட் பண்ணி போட்டு நீங்களா விடைய எடுங்க. இல்லாட்டி வேற யாரையும் உதவிக்கு போங்க. அப்படி மட்டும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சும்மா 80+ தாண்டுவீங்க பிள்ளைகள். சும்மா 80+ தாண்டுவீங்க. நீங்க யாருமே கட்டிக்காராக்கள் இல்லாதாக்கள் இல்லை. எல்லாருமே சரியான கட்டித்தனமானார்கள். என்ற உளவில் அப்படி ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு வந்தார்கள். உங்களால இது எடுக்க இயலாம போகுதுண்டா ஏதோ ஒரு இடத்துல பிளவுறீங்க. அது என்ன பிள்ளைண்டா காலகாலமா காண்றது. நீங்க FWCக்கு உங்களோட தியரி கோப்பியையும் உங்களோட பாஸ் பேப்பரையும் படிச்சுட்டு போறது. பாஸ் பேப்பர் படிச்சுட்டு போற ஃபைனல் எக்ஸாமுக்கு தான் பாஸ் பேப்பர் சரி வருமே தவிர FWCக்கு உங்களுக்கு பாஸ் பேப்பர் சரி வராது. அதே மாதிரி சில அவுட் ஆஃப் சிலபஸும் வரப்பாக்கும். அதை பத்தி நான் கேரே பண்ண தேவையில்லை. அது போனா போட்டு அந்த மார்க்ஸ் அதை தூக்கி பிடிச்சிட்டு மற்ற மார்க்ஸை விட இயலாது. ஸோ ஃபர்ஸ்டா கான்ஃபிடென்ட்டா இருந்து FWC பேப்பரை செய்து பாருங்க. உங்களுக்கு ஈஸியா எல்லாமே கைக்குள்ள வந்து சேர்ந்துடும். அப்படி வேணுமெண்டா நான் இன்றைக்கு ஒரு 8 மணி போல உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போட்டு FWC இன்னோகானிக்கும் கல்குலேஷன் கல்வியும் செய்து காட்டுறேன். எப்படி மார்க்ஸை உடைச்சிட்டு போறேன், மார்க்ஸ் எடுக்கிறேன்னு செய்து காட்டுறேன். சிம்பிளா எடுக்கலாம். ஸோ அதை வாட்ஸ்அப் லிங்கை எங்கட ஃபர்ஸ்ட் கொமெண்ட்ல கொடுத்துக்கொள்றேன். வாட்ஸ்அப்ல ஜாயின் ஆகுங்க. 8 மணிக்கு நடக்கிற கிளாஸ்